Hi guys, welcome back to my channel. நான் உங்க சௌபர்யா. So இன்னைக்கு day in my life vlog தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் because நிறைய பேருக்கு அது பார்க்க பிடிச்சிருக்கு and அத தான் நிறைய கேட்டிட்டே இருக்கீங்க. காலையில கோயில் போறேன். கோயிலுக்கு தேவையான things தான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். So அப்படியே உங்க கூட இந்த டேவை ஷேர் பண்ணலாமே அப்படினு தோணுச்சு. So இது பாத்தீங்கன்னா நெய் விளக்கு கோயிலுக்காக எடுத்தேன். நெய் வந்து ஊத்தி திரி போட்டு ஃப்ரீசர்ல ஒரு 10 minutes வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஆயிடும். So அத வந்து இப்படி ஒரு பாக்ஸ்ல வெச்சு எடுத்துட்டு போய் அங்க நம்ம வந்து தீபம் ஏத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் நெய் டப்பா திரி எல்லாத்தையும் தனித்தனியா தூக்கிட்டு போய் அங்க மெஸி process ஆகிறதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன். ஹார்ட்லி 10 minutes இது வந்து உருகாம வெயிட் பண்ணலாம். நீங்க ரொம்ப தொலைவுல இருக்குனா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது because இது உருக ஆரம்பிச்சிரும். சோ நான் குயிக்கா கோயில் போயிட்டு உங்களை வந்து பார்க்கறேன். சோ गाइस கோயில் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து குயிக்கா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரியும் சென்னா மசாலாவும் செய்யலான்னு நான் கோயில் போகிறதுக்கு முன்னாடி நேற்றே வந்து சென்னா ஊற வச்சு கோயில் போகிறதுக்கு முன்னாடி 2 விசில் வச்சுட்டு போனேன். நல்லா வெந்துருச்சு. அண்ட் மத்தியானம் லஞ்சுக்காக வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பறித்த முருங்கைக்கீரை அண்ட் வெண்டைக்காய். ஸோ இதுதான் மத்தியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. முதல்ல நான் பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டு இந்த சென்னா மசாலாவை செஞ்சிடுறேன். ஸோ சென்னா மசாலா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அண்ட் எல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு வச்சுருக்கேன். இங்கே பூரியை வந்து திரட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. பூரி போட போகிறோம். ஸோ கைஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் கேஸ் எடுத்துட்டேன், அதனால் திறக்கிறேன். ஸோ முருங்கைக்காவை நல்லா இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து முருங்கைக்காய் வடை பண்ண போகிறோம். மசால் வடை முருங்கைக்காய். அது பெருசாக முருங்கைக்காய் டேஸ்ட் இருக்காது, பட் முருங்கைக்காய் சத்து எல்லாம் நமக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் இங்கே வெண்டைக்காய் பொரியலுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நார்மலாக நம்ம மசால் வடை பண்ணுறதுல முருங்கைக்காவை ஸ்டீம் பண்ணி அதோட பல்ப் மட்டும் போடணும். கவனமாக செய்யணும், இல்லைன்னா மாவு தண்ணி ஆகிடும். அது மட்டும் தான் இதில் பிரச்சனை. முருங்கைக்காய் டேஸ்ட் பெருசாக தெரியாது, மசால் வடை மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வடை பொரிக்கணும். இப்போ நான் பண்ணது பார்த்திங்கன்னா ரசம், வெண்டைக்காய் பொரியல் ரெடி, முருங்கைக்கீரை பொரியல், எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு அண்ட் சாதம் அங்கே வடித்து வச்சுருக்கேன். அண்ட் இது இந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேன். திருப்பி நைட்டு சமைச்சிட்டு க்ளீன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், வடை பொரிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஹேர் மாஸ்க். நான் ஆஃப்டர் வெட்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய வேலை எல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஃப்ரீ டைம் இருந்தால் தான் என்னோடய ஹேர் மாஸ்க் என்னோடய ஃபேஸ் மாஸ்க்லாம் போட முடியுது. ஸோ மோஸ்ட்டாக ஆஃப்டர் லன்ச் இல்லைன்னா நைட் டைமில். ஸோ இன்றைக்கி நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் மாஸ்க்குன்றதுனால இது நைட் டைம் போடுறது. எனக்கு லாங் ஹேர், ஸோ அது காஞ்சி நான் தூங்குறதுக்குள்ளே விடிஞ்சிரும்னு சொல்லலாம். என்னோடய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸு நான் இதை மிக்ஸ் பண்ணுறதுல நீங்கள் ஆல்ரெடி என்னோடய ஹேர் கேர் அந்த மாதிரி ரேண்டம் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு 1 hour ஊற வைக்கணும் நம்ம. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து இந்த பிரிங்கராஜ் பவுடர் எடுத்துக்கிறேன். பிரிங்கராஜ் பவுடர் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் உங்கள் ஹேருக்கு. ஸோ என்னோடது லாங் ஹேருன்றதுனால நான் 2 tablespoon கிட்ட எடுத்துக்கிறேன். அடுத்து லிக்கோரைஸ் பவுடர். லிக்கோரைஸ் பவுடரும் உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு இது அதிமதுரம் தமிழில். ஸோ அதிமதுரம் உங்கள் ஸ்கேல்ப்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நான் 1 tablespoon அளவு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஹென்னா. மருதாணி வந்து ஹெல்ப்ஸ் குட்னஸ் பிராண்டில் தான் நான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஹேரை வந்து நரிஷ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ இது உங்கள் ஹேரை வந்து கண்டிஷன் பண்ணும். ரொம்ப இந்த ஃப்ரிஸி ஹேர் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் அதிக குவான்டிட்டி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஐபிஸ்கஸ் பவுடர். இதையும் நான் 1 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். இது வந்து நியூ அடிஷன் சொல்லலாம். பொமோகிரானட் ஃப்ரம் ஹெல்ப்ஸ் குட்னஸ். இந்த பொமோகிரானட் பவுடர் வந்து உங்கள் ஸ்கின்லேயும் யூஸ் பண்ணலாம், உங்கள் ஹேர்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக என்னோடய ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு 1 tablespoon அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம். பர்பிளில் ஷாதி சேல் வந்து 27th அக்டோபர்லேருந்து 5th நவம்பர் வரைக்கும் இருக்குது. இந்த ஷாதி சேலில் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லா ஆஃபரையும் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா buy 2 get 2 ஃப்ரீ ஆஃபரும் உங்களுக்கு ஹெல்ப்ஸ் குட்னஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லலாம் இவரை. ரோஸ்மெரி உங்களோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு இன்க்ரீடியண்ட். இப்போ ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு 5 to 6 ட்ராப் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய லாங் ஹேருன்றதுனால நான் இத்தனை ட்ராப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோடது ஷார்ட் ஹேர் இருந்தால் 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர் நைட் விட்டுடலாம். இல்லை இந்த மாதிரி ஹரிபரியில் இன்றைக்கி டைம் கிடைக்கும் போது பண்ணணுன்றவங்க ஒரு 1 hour இதை வந்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 hour கழித்து உங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஹேர் பேக் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஹேர் பேக் அப்ளை பண்ணி நமக்கு தலையில் எப்படியுமே வைக்க ஒரு 1 hour ஆகும். ஸோ அந்த டைமை நம்ம ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. ஹெல்ப்ஸ் குட்னஸோட இந்த உப்டன் எடுத்துக்கிறேன். நீங்கள் உப்டன் பவுடர் உங்கள் பாடி ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து உங்கள் ஃபேஸுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சந்தனமோட வாசனை டாமினேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கூட நான் இப்போ என்ன சேர்த்துக்க போகிறேன்னா பொமோகிரானட் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா டேரெக்டாக உப்டன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளிகேஷன். ஸோ இந்த திக்னஸ்க்கு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஹேரில் ஹேர் ஆயில் வச்சுக்கிறேன். நீங்கள் எனி ஹேர் ஆயில் உங்களோட ஃபேவரட்டை வச்சுக்கலாம். அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறேன். ஹேர் பேக் ஒரு 1 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் ஊறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா உங்கள் வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நாட் ஜஸ்ட் உங்கள் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா ஈவனாக உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி
அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஹென்னா தான் நிறைய குவான்டிட்டி எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு 1-2 ஒயிட் ஹேர் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாற ஆரம்பிக்கும். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர்ஸே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என் கை பார்த்திங்கனாலே தெரியும், எண்ணெய் அப்படியே ரெட்டாக என் கையில் பிடிச்சிருச்சு. ஒன்ஸ் ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஃபேஸ் உப்டனை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இதோட கலரே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் அந்த டெக்ஸ்சர், அந்த ஸ்மூத்னஸ், அந்த பவுடர் ஸ்கின்னை எந்த விதத்துலையுமே இரிட்டேட் பண்ணல. ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஜென்டிலாக மசாஜ் பண்ணி இதை வாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னில் இது வந்து ஜென்டிலாக எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ணும். அதனால் உங்கள் ஸ்கின்னு ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். இது ரெகுலர் பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்க அந்த டிஸ்கலரேஷன்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி உங்கள் ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 1 hour கழித்து நான் குளித்ததுக்கப்புறமா நீங்கள் என்னோடய ஹேர் பார்த்திங்கனாலே தெரியும், அது வந்து ஆயிலியாக உங்கள் கண்ணுக்கு தெரியுது. பட் அது எல்லாமே நேச்சுரல் ஷைன், அந்த பவுடர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ண ஹேர் பேக்லேருந்து கிடச்சிது. அண்ட் என்னோடய ஃபேஸுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வித்தியாசம். இது ஒரு 4-5 hours கழித்து நேச்சுரலாக என்னோடய ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறமா இருக்க லுக். ஸோ என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா நான் அந்த ஹேர் பேக் போட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை நல்லா சிக்கி எடுத்துகிட்டு நம்ம ஒரு மசாஜ் பண்ணி பின்னால் பின்ன போகிறோம். ஸோ எவ்வளோ ஷைன் உங்களுக்கு தெரியுது, நேச்சுரல் ஷைன். அந்த ஹென்னாலிருந்து கிடைக்கிறது, நம்ம சேர்த்துருக்க போமோகிரானேட், ஹைபிஸ்கஸ், இது எல்லாமே நம்மளோட ஹேரை நல்லா பார்த்துக்கும். நான் எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ அந்த முடியில் நான் எந்த சீரமோ எதுவும் அப்ளை பண்ணல, அது நேச்சுரல் ஷைன். இந்த மாதிரி ஒரு மசாஜ் டூல் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணணும். பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆச்சுனாலே உங்கள் ஸ்கேல்பில் நியூ ஹேர் க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி சிக்கி எடுத்துகிட்டு என்னோடய ஹேர் ஆயில், ஸோ இது என்னோட நைட் டைம் ஹேர் ஆயில், அதை ஒரு 2 ட்ராப் எடுத்தால் போதும். உங்களோட இந்த மாதிரி ஹேர் எண்டு இருக்குல்ல அங்கே, அண்ட் உங்களுக்கு எங்கேயாவது ஹேர் லாஸ் இருக்குன்னா, நீங்கள் ஒரே பக்கமாக வகுடு எடுக்கிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்கும். ஸோ அங்கே இதை வந்து ஒரு 2 ட்ராப் வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட் மிச்சம் இருக்கிறத கையில் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்கள் ஹேரும் வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரில் இந்த ஸ்ப்ளிட் அண்ட் ட்ரைனஸ், இந்த எண்டெலாம் சில பேருக்கு நல்லா ட்ரையாக இருக்கும். அது இல்லாமல் நல்ல வெல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு என்னோட அந்த சீக்ரெட் ஆயில் பற்றி ஷேர் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட டே இன் மை லைஃப் vlog பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். இது வரைக்கும் சட்டா, பை, see you.